புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற இலவச மனைப்பட்டா வழங்கும் விழா மற்றும் சிறார் கதைகளும் சிறார் ஆளுமை வளர்ச்சியும் என்ற தலைப்பிலான கருத்தரங்கின் தொடக்க விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் இலவச மனைப்பட்டா வழங்கும் விழா கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. தவளக்குப்பத்தில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு இலவச மனைப்பட்டாக்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். காமராஜ் பேரில் கல்வி எடுக்கின்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. நல்ல ஞாபகம் இருக்கும். 40,000 தொடங்கணும். ஒரு 400 சதுரடி கல்வி கட்டலாம். குடிசை வீடே இல்லாத ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ வேண்டும் என்பது நம்முடைய ஒரு எண்ணம். அந்த எண்ணம் 90 விழுக்காடு நிறைவேறி உள்ளதுன்னு சொல்லலாம். நம்முடைய அரசானது ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தும் பொழுது மக்களுக்கு தேவை என்ன என்பதை உணர்ந்து அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற ஒரு அரசாகத்தான் நம்முடைய அரசு இருந்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக எப்படிப்பட்ட திட்டங்களை அரசு செயல்படுத்துகின்றது. சிறப்பு கூறு நிதி எந்த மாநிலத்திலும் சிறப்பு கூறு நிதி தனியாக ஒதுக்கப்படவில்லை. ஆனால் நம்ம மாநிலம் ஒதுக்கியிருக்கோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக சிறப்பு கூறு நிதியை முழுமையாக ஒதுக்கியது நம்முடைய அரசாங்கம் தான். அதுவும் இந்த ஆண்டு சாதாரணமாக ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை விட கூடுதலாக ஒதுக்கி கொடுத்துருக்கோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய ஆதி திராவிட மக்கள், பழங்குடியின மக்கள் சிறந்த முறையில் வாழ வேண்டும். அவர்களுக்குரிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக நல்ல வீடு இருக்கணும், பொருளாதார நிலை உயர வேண்டும், அது பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், கல்வி சிறப்பாக இருக்க வேண்டும். அரசு பள்ளிக்கும் பிள்ளைகள் படிக்கணும். அதே மாதிரி நீங்கள் விரும்பின பள்ளியில் படிக்கணும்னு சொன்னால் அரசு அந்த கல்வி கடை முழுவதுமாக செலுத்தும். பள்ளிக்கூடத்து கல்வி மட்டும் இல்லை, கல்லூரியில் சென்று படிக்க வேண்டும். உயர்கல்வி கல்லூரி சென்று பட்டப்படி படித்திருந்தால் அந்த மாநிலம் 69 படித்திருந்தாலே சிறப்பான மாநிலமாக உயர்ந்த மாநிலமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய மாநிலத்தில் நீங்கள் பார்க்கலாம், கல்வி எப்படி கிடைக்கும் நீங்கள் பார்க்கலாம். பள்ளி படிப்போடு மட்டும் இல்லை, கல்லூரியிலும் எல்லோருக்கும் இடம் என்பதை இந்த அரசு உறுதி செய்திருக்கின்றது. எல்லா கல்லூரியும் இங்கே தொடங்கப்பட்டிருக்கின்றது. இப்போ கூட பார்க்கலாம், அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 10% ஒதுக்கீடு மருத்துவ கல்வி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம், கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லா பட்டப்படிப்பு படிப்பதற்கு அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு 10% கொடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். அது இந்த ஆண்டு முதலே 10% எல்லா படிப்புகளும் எல்லா கல்வியும் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லை, இந்த மனைப்பட்டா எந்த பாகுபாடுமின்றி எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எந்த வித்தியாசம் இல்லை, எந்த கட்சியில் தகுதி உள்ளவர்களுக்கு அந்த மனைப்பட்டா கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது நல்ல வீடு கட்டணும், அதான் முக்கியமானது. இலவச மனைப்பட்டா ஒரு 400 சதுரம் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன வீடாக தான் இருக்க முடியும், வசதி இருக்குமான வசதி இருக்க வாய்ப்பு இல்லை. அது அப்புறம் 450 அடியாக இருக்கலாமா, 500 சதுரம் இருக்கலாமா அப்படின்னு அப்போ கேட்டுட்டு அவங்க சொன்னேன். ஒரு வீடு கட்டும்போதே ஒரு நல்ல வீடாக இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு 800 சதுர அடியை கொடுக்கலாம் ஒதுக்கி. அந்த கல்வீடு கட்டுகின்ற திட்டத்தில் நம்முடைய ஆதி திராவிட நலத்துறையின் மூலமாக 7 லட்சம் ரூபாய் கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்முடைய அரசானது ஆதி திராவிட நலத்துறையின் வாயிலாக ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்குரிய அத்தனை திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது. திட்டங்களுக்கான உதவி தொகையை உயர்த்தி கொடுத்திருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 ரூபா பண்டிகை கால வேட்டி சேவை கொடுத்தோம்னா இப்போ 1000 ரூபாய் உயர்த்திருக்கோம். ஈமச்சடங்குக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்கோம், 20,000 உயர்த்திருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு திட்டத்திலும் அவருடைய உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஒரு சுற்றுலா ஏற்பாடு செய்யணும்னு சொன்னாங்க. இந்த ஆண்டு அதுக்குரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றது. அந்த சுற்றுலா பயணம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையும் அரசு எடுத்திருக்கின்றது. இப்படி நம்முடைய அரசு அறிவித்த திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒரு அரசாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக ஆதி திராவிட துறை மூலமாக அந்த மக்களுக்கு உரிய அத்தனை பயணம் சென்றடைய வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது நமது அரசுடைய மிக முக்கிய நோக்கமாகும். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் உரையாற்றிய போது, டிஎன் பாளையம் அபிஷேகம் வாங்கும் போதெல்லாம் 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த பணம் மட்டா கொடுத்து. சென்ற ஆட்சியில் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு ஒரு 100 பேருக்கு அந்த ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இதில் எவ்வளவு அளவு என்று குறிப்பிடப்படவில்லை, நிறைய விடுபட்டு போயிருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய மக்கள் மருத்துவ தலைமையான அரசு அமைந்த பிறகு நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சென்று சந்தித்து இது மாதிரி ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக
திம்மநாயக்கன் பாளையம், அபிஷேகப்பாக்கம் போன்ற கிராமங்கள்லாம் மனைப்பட்டா வழங்கலாம். இடம் இருக்குது, ஆனால் கொடுக்கல. உடனடியாக முதலமைச்சர் அதற்கான பணிகளை தொடங்கு என்று கூறினார். 2 ஆண்டுகளாக இதுக்கான பணி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதை மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து அதை நிறைவேற்றுகின்ற அரசாக நம்முடைய மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்களுடைய தலைமையிலான அரசு உங்களுக்கு செய்து கொடுத்து வருகிறது. அப்போ உடனே கேட்டோம், உடனே பட்டா மட்டும் கொடுத்துட்டா அவங்க வீடு கட்ட முடியாது, தேவையான நிதி உதவி வழங்க வேண்டும் என்று முதல்வர்கிட்ட கேட்டபோது, அதுக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் அதுக்கு கொடுத்துருவேன் உங்களுக்கு. 1.5 மாதங்களுக்கு முன்பாக வரைக்கும் வெறும் 5 லட்சம் ரூபா தான். இதே போன்று அவர் அரசு விழாவில் தான் நம்முடைய மக்கள் முதல்வர் இனி ஆதி திராவிட மக்கள் வீடு கட்டுவதற்கு, பழங்குடியின மக்கள் வீடு கட்டுவதற்கு 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று ஒரு ஆணையை பிறப்பித்தார். அதை பணத்தை பெறுகின்ற போது நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா தான் அடுத்த 2வது தவணை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா முதல் தவணை 2 லட்சம் ரூபா வழங்க போகிறாங்க. அதற்கு இது போன்று ஒரு விழா வச்சு இன்னும் சிறிது நாட்களில் கொடுப்போம். இதற்கான பட்டா வழங்குகின்ற ஆணை பிறப்பிக்கப்பட்ட உடனே உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருந்தோம், எந்த நம்பரில் குழுக்களில் எடுக்கிறீங்களோ அந்த நம்பர் தான் உங்களுடைய பட்டான்னு சொல்லியிருந்தோம். 236 பேரும் அப்படி குழுக்கள் முறையில் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். இன்னும் விடுபட்ட போன அத்தனை பேருக்கும் விரைவில் பட்டா கொடுக்க போகிறோம். மேலும் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரமேஷ் என்கிற கேஎஸ்பி, திரு செந்தில்குமார், அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் திரு இளங்கோவன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சாகித்ய அகாதமியும் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் இணைந்து சிறார் கதைகளும் சிறார் ஆளுமை வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கை நடத்தின. மதகடிப்பட்டியில் உள்ள அக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இக்கருத்தரங்கை சாகித்ய அகாதமியின் பொதுக்குழு உறுப்பினர் திரு பே பூபதி தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், அந்த காலத்தில் எங்கள் அம்மா தட்டு நிறைய சாப்பாடு போட்டு எனக்கு ஊட்டுவாங்க. சாப்பாடு முழுவதையும் நிலாவை காட்டி காட்டி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், சின்ன கிண்ணத்தில் சுவை மிகுந்த சத்தான உணவை நீங்கள் போட்டுருவீங்க. ஆனால் குழந்தை அதை சாப்பிடுவதற்கு ஒரு செல்ஃபோன் தேவைப்படுகிறது, தொலைக்காட்சி தேவைப்படுகிறது. அதே போல் கதை சொல்வதற்கு அம்மாவுக்கு தெரியல, கதை சொல்வதற்கு உடனே பாட்டிகள் யாரும் இல்லை, தாத்தாக்கள் யாரும் இல்லை. இந்த நிலையை இப்பொழுது நம்முடைய சமூகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அதிலிருந்து சிறிது மாற்றம் வேண்டும். சிறார்களினுடைய ஆளுமை வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும். உங்களை எல்லாம் எழுத்தாளர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய எண்ணமே. இங்கே இருக்கக்கூடிய ஒரு 100 பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு 10 பேராவது இந்த நிகழ்ச்சியுடைய கருத்தாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கேட்டு உள்வாங்கி சிறுகதைகளையும் கவிதைகளையும் குழந்தை பாடல்கள் எழுத ஆரம்பித்தால் அதுவே இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். ஒரு அரிய விஷயங்களை எல்லாம் எளிதாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், நல்ல சொல் எங்கு பேசப்படுகிறதோ அந்த இடத்துல நல்லதே நடக்கும். நல்ல செயல் எங்கு ஏற்பாடு செய்கிறாங்களோ அந்த இடம் என்னை பொறுத்த வரைக்கும் சொர்க்கமாக நான் கருதுவேன். விழாவில் தமிழ் எழுத்தாளர் திரு ஆயிஷா ரா நடராஜன் பேசும்பொழுது, சோலோன் என்கிற அறிஞன் கிரேக்கத்தில் சாலைகளிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு முக்கிய சம்பவம். அந்த சோலோன் என்கிற அறிஞனுடைய கைகளில் ஒரு அழுகிய ஆப்பிள் இருந்தது. அந்த ஆப்பிளை கையிலே உயர்த்தி சோலோன் கேட்கிறான், இந்த ஆப்பிளில் இருந்து நல்ல ஆப்பிள்களை உருவாக்க முடியுமா என்று கேட்கிறான். அப்போது எல்லாரும் சொல்கிறார்கள், இது அழுகிய ஆப்பிள், இதன் பக்கத்தில் நல்ல ஆப்பிளை வைத்தால் அவையும் அழுகிவிடும், எனவே அருகில் எடுத்து செல்லாதே என்கிறார்கள். ஒரே ஒரு சிறுவன் மட்டும் கையை உயர்த்துகிறான். எனக்கு தெரியும் என்று சொல்கிறான். சொல் என்கிறான் சோலோன். இந்த ஆப்பிளை உடையுங்கள், அதற்குள்ளே விதைகள் இருக்கின்றன, அதை நட்டால் 100 அல்ல 200 அல்ல 1,00,000 ஆப்பிள்கள் கிடைக்கும், மரங்கள் கிடைக்கும் என்று சொல்லுகின்றான் அந்த சிறுவன். அந்த சிறுவன் தான் சாக்ரட்டிஸ். மிக சரியாக சொன்னாய், இந்த விதைகள் தான் புத்தகங்கள் என்று சோலோன் சொன்னான். 2000 ஆண்டு சோலோன் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஔவை பாட்டியார் என்ன சொல்கின்றார்? நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று சொல்கின்றார். நுண்ணறிவு என்கிற வார்த்தை இன்று பயன்படுத்துவது எளிமையானது. இன்னைக்கு நீங்க செயற்கை நுண்ணறிவு, இயற்கை நுண்ணறிவு என்றெல்லாம் சொல்கிறீர்கள். தமிழன் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற இந்த நுண்ணறிவு சொல்லை 2000 ஆண்டுகளுக்கு முன் பயன்படுத்தி இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்று. அவர் சொல்லுகின்றார், நீங்கள் எவ்வளவு புத்தகம் வாசிக்கிறீர்களோ அவ்வளவுதான் உங்களுடைய நுண்ணறிவு என்று சொல்கிறார். எனவே வாசிப்பு வேறு, படிப்பு வேறு. படிப்பு என்பது நீங்கள் வாங்கி குவிக்கின்ற பட்டங்கள், மதிப்பெண்கள். ஆனால் வாசிப்பு என்பது அது ஒரு தனி அம்சம். எல்லா அறிஞர்களுமே குழந்தையா இருக்கும் பொழுது தான் வாசித்த புத்தகத்தை வைத்துதான் பிற்காலத்தில் அறிஞரானார்கள். ஒரு கதை குழந்தைங்கள்ட்ட நாங்கள் போய் நிற்கிறோம், பீர்பால் கதை யார் யாரோ சொல்கிறான். என்னடா போட்டினா, ஒரு யானையை காமிச்சு அந்த யானையை எடை போடணும்.
யானையை பீர்பால் எடை போட்டு விட்டால் அவர் அறிவாளி என்று ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்றதான் போட்டி. அக்பர் சொல்லிடுறாரு, நாளை காலையில் வந்து யானையோட எடையை நீ சொல்லிடணும், இதெல்லாம் நீ தோத்துட்டான்னு அர்த்தம்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கு போய் கவலையோட உட்காந்துறான் பீர்பால். அப்போ அவருக்கு ஒரு பையன் பதம்நாத்னு பேருங்க, வரலாற்றில் அந்த பையனோட பேர் இருக்கு. இதை ஒரு பையன் கதையாக சொன்னது தான் எனக்கு தெரியும், இந்த கதை எனக்கு தெரியாது. குழந்தைகளோடு உட்கார்ந்துருக்கு போய் ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்கிறான், இந்த கதையை ஒருத்தன் சொல்கிறான் எடுத்து. யானையை எப்படி எடை போடுறது? அப்போது அவர் பையன் சொல்லி கொடுக்குறான், என்னப்பா இது கூடவா தெரியாது, வா என் கூட கூட்டு போய் மன்னர் முன்னாடி போய் நிற்கிறாரு. மன்னர்கிட்ட பீர்பால் சொன்னாராம், என் பையனுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு. அவன் எவ்வளோ பெரிய சமாளிப்பாளி பாருங்க. பையன் உன்னை யானையை கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ யோசிக்கிறோம் நம்ம. படகுல யானையை ஏற்றிட்டான், படகு தண்ணி எத்தனை தூரம் வருதுங்கிறதுக்கு வெளியில கோடு போட்டான் சார். யானையை இறக்கிட்டானா, இறக்கிட்டு அதில் கல்லை அடக்கிட்டான், அதே அளவுக்கு அந்த கோடு வர வரைக்கும் கல்லை அடக்கிட்டு அந்த கல்லை எடை போட்டு இதான் யானையின் எடை என்று அந்த பையன் மிக தெளிவாக சொன்ன கதையை சிறுவர்கள் சொல்கிறார்கள். இதுதாங்க ரொம்ப முக்கியம். சிறார் இலக்கியம் மனிதநேயமிக்க குழந்தைகளை உருவாக்கவும், சுய சிந்தனை குழந்தைகளை உருவாக்கவும், எதிர்காலத்தினுடைய மாபெரும் தலைவர்களை உருவாக்குவதற்கும் நாங்கள் போடுகின்ற விதைகள். மேலும் இவ்விழாவில் சாகித்ய அகாதமியின் உறுப்பினர் திரு அரங்க முருகையன், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.